நாளிலும் கூட கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை சத்தியங்கள் என்ற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்திக்க வந்திருக்கிறோம். போன வாரத்திலே நாம் பரலோக பாதை என்ற தலைப்பிலே கடந்த புதன், வியாழன், வெள்ளி ஆகிய 3 நாட்களிலும் யாரெல்லாம் பரலோகம் செல்வார்கள் என்ற காரியங்களை நாம் தியானித்து வந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கும் இன்னொரு காரியத்தையும் நாம் தியானிக்கவிருக்கின்றோம். ஏன்னா பரலோகம் செல்வது எளிதான காரியம் அல்ல என்பதை நான் எப்பொழுதும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். பரலோகம் செல்வது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. நரகம் செல்வது சுலபம். ஆனால் பரலோகத்திற்கு ஒருவர் செல்வது என்பது எளிதான காரியம் அல்ல. இதை இயேசு கிறிஸ்துவே நமக்கு வேதத்தில் சொல்லியிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 7வது அதிகாரத்திலே 13, 14 ஆகிய 2 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். மத்தேயு 7, 13, 14 இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லியிருக்கிறார். இதிலிருந்து இயேசு கிறிஸ்துவை இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். கேட்டுக்கு போகிற வாசல், அதாவது நரகத்துக்கு போகிற வாசல் விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் செல்லுகிறவர்கள் அநேகர். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல், அதாவது பரலோக பாதை இடுக்கமானது, அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் என்று தான் சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே இந்த விஷயத்திலே தேவ பிள்ளைகள் வேதம் முழுவதிலும் குறிப்பாய் 4 சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து பரலோகத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் நிறைய பேசியிருக்கார். அவர் இம்மைக்குரிய காரியங்களை அவர் ஒன்றுமே உபதேசிக்கலை. அவர் உபதேசித்தது கிட்டத்தட்ட 90% மேலே நித்தியத்தை குறித்த விஷயங்கள் தான். எல்லாமே நித்தியத்துக்குரிய விஷயம்தான். இம்மைக்குரிய காரியங்களாக அவர் உபதேசித்த விஷயங்கள் சில விஷயங்கள், ராயனுக்கு வரி செலுத்துவது, இப்படி சின்ன சின்ன ஏதாவது ஒன்று வரும். மற்றபடி அவர் உபதேசித்த அத்தனை விஷயங்களுமே நித்தியத்துக்குரியவைகள். நீங்கள் அதை நல்ல அந்த கண்ணோட்டத்தில் படித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 4 சுவிசேஷம் எப்படி நம்மளை நடத்துதுன்னு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்படின்னு என்ன? பரலோகம். ஆவியில எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என்ன? பரலோகம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. என்ன? பரலோகம். பாருங்கள், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவர் வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் பரலோகத்தையோ அல்லது நரகத்தையோ சுட்டி காட்டி நித்தியத்தை குறித்து மட்டுமே இயேசு கிறிஸ்து பேசிகிட்டே இருப்பார். நிறைய பேர் பைபிளை ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங் புக்கை நினைக்கிறாங்க. அதாவது வேர்ல்ட்லி பிளெஸ்ஸிங் புக் கிடையாது பைபிள். ஸ்பிரிச்சுவலாக நம்மளுடைய நித்தியத்தை, மரணத்துக்கு பிறகு இருக்கிற நித்திய ஜீவ வாழ்க்கையை குறித்து தான் வேதம் ஃபுல்லாக பேசுது. அதில் நம்ம கவனத்தை செலுத்தும் பொழுது உலகத்தின் ஆசீர்வாதங்களும் நமக்கு கூடவே கிடைக்கும். அவ்வளோதான். உலகத்தை ஃபோக்கஸ் பண்ணி பைபிள் கிடையாது, நித்தியத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் பைபிள். பைபிள் என்பது நித்திய ஜீவனுக்குரிய புத்தகம், உலகத்தின் ஆசீர்வாதத்துக்குரிய புத்தகம் கிடையாது. உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக உலக மனுஷர்கள் எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. புரிதலா? செழிப்பை குறித்து, பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங், இப்படிலாம் நிறைய இருக்கும். உலகத்தில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். அப்படி உலக அறிவிலே உலக மனுஷர்கள் உலக ஆசீர்வாதத்தை குறித்து நிறைய எழுதியிருக்காங்க. ஆனால் ஆவிக்குரிய புத்தகம் என்பது வேத புத்தகம் முழுக்க முழுக்க அது ஆவிக்குரியது. நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்மை நடத்துவதற்காகவே ஆண்டவர் அதை நமக்கு கையில் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் யோவான் 5:39 இயேசு கிறிஸ்து சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே.
என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படின்னாரு. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் நம்மை நடத்தக்கூடியது வேத வசனம் மட்டும்தான். சரி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நான் இப்படி இன்ட்ரடக்ஷனே போயிடும். நான் இப்பொழுது இன்னொரு காரியம், இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பரலோகத்தை பற்றி வரும். இப்போ இன்றைக்கி இன்னொரு ஓமை குறித்து நான் எடுக்க விரும்புகிறேன். இதுவும் பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைவதற்கு நமக்கு இருக்க வேண்டிய காரியம். எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம், 22ஆம் அதிகாரத்திலே முதல் 14 வசனங்களை நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். மத்தேயு 22 முதல் 14 வசனங்கள். இது ஒரு அருமையான ஒரு நல்ல ஆவிக்குரிய சத்தியம் அடங்கிய ஒரு ஓமை. அதே நேரத்தில் அது தீர்க்க தரிசனமான வார்த்தையும் கூட. வாசிக்கிறேன். இயேசு மறுபடியும் அவர்களோட உவமைகளாக பேசி சொன்னது என்னவென்றால், ஓமையாக சொல்கிறார். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. பரலோக ராஜ்யம் அதுதான் பேசுகிறார். தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அப்போ பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ராஜா தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்ததற்கு ஒப்பாக இருக்கிறதான் பரலோக ராஜ்யம். அப்படி இருக்கும் பொழுது அவன் அநேகரை அழைத்து அனுப்பினான். அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் யாருக்குமே வருகிறதற்கு மனசு இல்லையாம். அப்பொழுது என்ன செய்தான்? வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாக இருக்குது, விருந்து ரெடியாக இருக்குது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். முதல் தடவை சொல்லி அனுப்புகிறான், வரல. வேறு சில ஊழியர்களையும் அனுப்பி திருப்பி அதே ஆட்கள் அனுப்புகிறான். அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளில் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லோர் பொல்லோர் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இது ரொம்ப அற்புதமான ஒரு ஓமை. இந்த ஓமையில் ஹிஸ்டாரிக்கலான சில விஷயம் இருக்குது, தீர்க்க தரிசனமான சில விஷயம் இருக்குது, ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாத்துக்கும் மேலே இருக்குது, எல்லாமே இருக்குது. இதில் 3 வகையான கேரக்டர்ஸ் இருக்குது. அதாவது வந்த ஜனங்கள்லேயே சொன்னீங்கன்னா 3 வகையான காரியங்கள் இருக்கிறது. இந்த ஓமை என்ன சொல்லுகிறது? பரலோக ராஜ்யம் என்பது ஒரு ராஜா தன் குமாரனுக்கு கல்யாணம் ஆயத்தம் பண்ணினதற்கு ஒப்பாக இருக்குது. இந்த ராஜா என்ன செய்கிறாரு? யாரெல்லாம் அழைக்கிறோன்னு முதலையே பிளான் பண்ணிட்டார். அதாவது விஐபிஸ், முக்கியமான நபர்கள், இந்த நபர்கள்லாம் கூப்பிடணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டார்.
எப்பவுமே கல்யாணத்துக்கு ஒரு வீட்டில் கல்யாணம்னா இப்படி செய்வாங்க. யாரெல்லாம் கூப்பிடணும் முதல்ல ஒரு பட்டியல் போடுவாங்க. அப்போ தான் யாரும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக பட்டியல் போடுவாங்க. இந்த நபரெல்லாம் கண்டிப்பாக நம்ம அழைக்கணும், பட்டியல் போட்டு தான் கூப்பிடுவாங்க. அப்போது இந்த ராஜாவும் அது போல் யாரை யாரெல்லாம் கூப்பிடணும்னு சொல்லி ஒரு பட்டியல் போட்டுட்டு அவர் என்ன செய்கிறார், எல்லாருக்கும் அழைத்து அனுப்புகிறார். ஆனால் இந்த அழைப்பை பெற்றவர்கள் யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல, வரேன்னு கூட சரியாக சொல்லலை. அப்போ ராஜா நினைக்கிறார், ஏன் இவங்க வரேன்னு கூட சரியாக சொல்லலை? சரி, அப்போது இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய ஊழியக்காரர்களை அனுப்புவோம். ஃபஸ்ட்டு வந்து சாதாரண சிலர் அனுப்பியிருப்பார். இப்போ அதை விட இன்னும் கொஞ்சம் முக்கியமான, தன்னிடத்தில் இருந்த கொஞ்சம் முக்கியமான ஆட்களை அனுப்புகிறார் இந்த ராஜா. முதல்ல வந்து சாதாரண நிலைமையில் இருந்திருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பதவியில், உயர் பதவியில் இருக்கிறவங்களை அனுப்பி சொல்கிறார். ஆனால் இவங்க போய் சொல்லியும் கூட அவங்க வந்து கேட்கலையாம். என்ன செய்கிறாங்க, ஒருத்தர் வயலுக்கு போயிட்டானாம். ஒவ்வொருத்தர் ஒரு காரியம் செய்ய, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக. ஒருவன் வயலுக்கு போய்விட்டான். மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய சொந்த வேலைகளை கவனிப்பதற்கு, வியாபாரத்திற்கு எல்லாம் போயிட்டாங்க. இந்த காரியத்தை பார்க்குறாங்க. சிலர் என்ன செஞ்சாங்களாம், இந்த ராஜாவினால் அனுப்பப்பட்டதான இந்த ஊழியக்காரர்களை அழைக்க போனாங்களே, அவங்கள பிடித்து அடித்து கொலையும் செஞ்சிட்டாங்களாம். இதை பார்த்த உடனே ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. உடனே யாரெல்லாம் இப்படி தன்னுடைய ஊழியக்காரரை அவமானப்படுத்தி அடித்து கொலை செய்தார்களோ அவங்க பட்டணங்களை எல்லாம் சுட்டெரித்து அவர்களை அழித்து போட்டாராம். பின்பு ராஜா பார்க்குறாரு, கல்யாணம் ரெடி, பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் ரெடியாக இதாக இருக்குது, விருந்து கொடுத்த ஜந்துக்கள்லாம் அடிக்கப்பட்டு பிரம்மாண்டமான விருந்து ரெடியாக இருக்குது. ஆனால் அழைக்கப்பட்டது யாருமே இல்லை, எல்லாம் அபாத்திரமாயிட்டாங்க. உடனே ராஜா சொல்கிறாரு, இப்போ கிளம்பி போங்க, ரோட்டில் போங்க, நல்லவன் கெட்டவன் யாரெல்லாம் கண்ணில் படுறான்னு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துருங்கன்ட்டார். எப்படி என் கல்யாண வீடு விருந்து சாலை காலியாக இருக்கக்கூடாது, விருந்து சாலை ஃபுல்லாக இருக்கணும். அதனால போய் நல்லவன் கெட்டவன் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ரோட்டில் அகப்படுறவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்கன்ட்டார். உடனே போகிறாங்க, கையில் கிடைக்கிறவங்க எல்லாத்தையும் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த விருந்து சாலை நிறைஞ்சிருச்சு, ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லான உடனே ராஜா வந்து பார்க்குறாரு, தன்னுடைய மகனுடைய கல்யாணத்துக்கு வந்திருக்கிறவங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னு வந்து பார்க்குறாரு. இந்த பார்த்தீங்கன்னா ராஜா வீட்டு கல்யாணம் பாருங்கள், யாருமே ஒரு மோசமான ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடாது. அதான் ஒரு, ஏன்னா ராஜா வீட்டு கல்யாணம் ஆச்சே. ஒருத்தர் நல்ல கோட் ஷூட் போட்டுட்டு, ஒருத்தர் சாதாரணமாக பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு, ஒருத்தர் வேஷ்டி கட்டிட்டு, இப்படியெல்லாம் விதவிதமாக இருக்கக்கூடாது. ஏன்னா இது ராஜா வீட்டு கல்யாணம், எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணும். பெரியவன்லேருந்து சின்னவன் வரைக்கும் அத்தனை பேர் கோட் ஷூட்னா எல்லாருமே கோட் ஷூட்டில் தான் இருக்கணும். அங்கே சாதாரணமாக வர்றதுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டோ ஒரு வேஷ்டி கட்டிட்டோ சும்மா அப்படி வந்து நிற்கிறதுக்கெல்லாம் யாருக்கு அனுமதி இல்லை. அதனால் அவன் வெளியிலேருந்து வரும்போது எப்படியே வந்திருப்பான், சாதாரணமாக வந்திருப்பான், அழுக்கு சட்டை போட்டு இருந்திருப்பான். ஆனால் அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே உள்ள வரும்போது உடனே யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. ஏன்னா ராஜாவுடைய வீட்டு கல்யாணம் ஆச்சே, அத்தனை பேருக்கு ஒரே விதமான காஸ்ட்லி ட்ரெஸ் கொடுத்து இதை போட்டுட்டு தான் கல்யாணத்தில் அட்டன் பண்ணணும். ஏன்னா ஒரே மாதிரி இருக்கணும், எல்லாருக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ் கொடுக்குறாங்க. எல்லோரும் உட்காந்துருக்கிறாங்க. ராஜா வந்து எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்க்கும்போது ஒரு மனுஷன் ராஜா இலவசமாய் கொடுக்குற அந்த கல்யாண வஸ்திரம், இது காசு கிடையாது, எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாரு. ஏன்னா ரோட்டில் வரவங்களாம் கூட்டிகிட்டு வந்தாச்சே, அத்தனை பேருக்கும் ஒரே விதமான ட்ரெஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு மனுஷன் மட்டும் பார்த்திங்கன்னா இலவசமாய் கொடுக்கப்படுகிற இந்த ட்ரெஸ்ஸை அவன் வாங்கி போடாமல் அவன் வழக்கமான பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உட்காந்துட்டுக்கிறான். ராஜா இலவசமாய் கொடுக்குறார் ட்ரெஸ்ஸை எல்லாருக்கும், ஆனால் அவன் அதை வாங்கி போடல, பழைய ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இருக்கிறான். ராஜா பார்க்குறார், இவன் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறானே, ஏன்பா அவனுக்கு கல்யாண வஸ்திரம் நீ உடுத்தலை? அதுக்கு அவன் பேசாமல் இருந்தானா. பைபிள் அழகாக அப்படி தான் போட்டிருக்கு. அவன் பதிலே ஒன்றுமே பேசலை, பேசாமல் இருந்தானா. எனக்கு யாரும் கொடுக்கலன்னு சொல்லலை, நான் வாங்கலைன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை, பேசாமல் இருந்தானா. உடனே ராஜா கோபம் வந்துச்சு, இவனை கையும் காலையும் கட்டி தூக்கி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் இடத்துல தூக்கி கொண்டு போய் போட்டுருங்க அப்படி சொல்லி தண்டனை கொடுக்குறான். இவன் பாருங்க, கல்யாண வீட்டுக்குள்ளே வந்தும் கடைசியில் அழுகையும் பற்கு அடிப்பும் உள்ள இடத்துக்கு போய் சேர்ந்துட்டான், நரகம். அப்போ ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு, அதுபோல் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இப்போ நான் 3 விதமான கேடர் இருக்குதுன்னு சொன்னேன். ஒன்று, அழைப்பை முறைப்படி பெற்று நிராகரித்தவர்கள்.
ஃபஸ்ட்டு கூட்டம். அழைப்பை முறைப்படி பெற்று, ராஜாவின் ஊழியக்காரர்களால் போய் அழைப்பை முறைப்படி பெற்று அதை புறக்கணித்தவர்கள், நிராகரித்தவர்கள், அது ஒரு கூட்டம். 2வது கூட்டம் தெருவிலே அங்கங்கு இருந்து கூட்டிக் கொண்டு வரப்பட்ட கூட்டம். இது 2வது கூட்டம். உள்ளே வந்தோடனே இப்போ வந்து இங்கே எல்லோரும் நல்லா ராஜா கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு ஜம்முன்னு இருக்கிறாங்க. இது 2வது கூட்டம். 3வது ஒன்று இருக்குது. எல்லாம் இருந்து உள்ளே வந்து சேர்ந்த பிறகும் ராஜா கொடுத்த ட்ரெஸ்ஸு போடாமல் பழைய ட்ரெஸ்லேயே உட்காந்துட்டு இருக்கிற இன்னொரு மனுஷன். 3 கேடர் இருக்குது. இதில் ரொம்ப ஃபஸ்ட்டு கேடர் அழிஞ்சிருச்சு. ராஜா அழிச்சிட்டார். அந்த அழைப்பை புறக்கணித்தவர்கள், நிராகரித்தவர்கள், அவங்கள ராஜா அழிச்சிட்டார். உள்ளே வந்து கல்யாண வஸ்திரம் தரிக்காதவனையும் தூக்கி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல கையை காலை கட்டி கொண்டு போய் போட்டாங்க. இவனும் அழிஞ்சான். ஆனால் தெருவில் அங்கங்கும் சுற்றிட்டு இருந்த நல்லவன் கெட்டவனாக இருந்து இப்போ உள்ளே வரும்பொழுது ராஜா கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து உட்கார்ந்தான் பாருங்க, நல்லா டீசெண்டாக உட்கார்ந்தான் பாருங்க, அவன் தான் தப்பிச்சிட்டான். அப்போ இதிலிருந்து நீங்கள் வந்து கவனிக்கணும். இது வந்து ரொம்ப இது பரலோகத்தை குறித்து அவர் சொன்ன ஓமைன்னு வேதம் சொல்லுது. ஏன்னா ஆண்டவர் இது ஆரம்பத்தில் சொல்லிட்டார், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது, தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு சொல்லி தான் அந்த ஓமை ஆரம்பிக்கிறார். சரி, இந்த 3 கூட்டம் யார்? இல்லை, இதுதான் நமக்கு தெரியும். இந்த 3 கூட்டம் யார்? முதலாவது முறைப்படி அழைக்கப்பட்டவர்கள். முறைப்படி அழைக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் தேச ஜனங்கள், இஸ்ரவேலர்கள். அவங்க தான் முறைப்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆபிரகாமின் சந்ததி, முறைப்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆபிரகாம் என்கிற மனுஷனை ஊர் என்கிற கல்தையருடைய தேசத்திலிருந்து கர்த்தர் அழைத்தார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா, உன் தகப்பன் வீட்டையும் உன் ஆஸ்திகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா. ஆண்டவர் ஆபிரகாமை அழைச்சார். அதான் முறைப்படி அழைக்கப்பட்டவன். ஆண்டவரால் நேரடியாய் முறைப்படி அழைக்கப்பட்டு வந்தவன் ஆபிரகாம். இது ஆபிரகாமின் சந்ததியை குறிக்கும். ஆபிரகாம் மட்டும் இல்லை, ஆபிரகாமின் சந்ததியை குறிக்கும். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய காரியம் அதான் நான் சொன்னேன், இது வந்து ஒரு உவமையாக மட்டுமல்ல, ஒரு பக்கம் ஹிஸ்டாரிக்கலாக இருக்குது, இன்னொரு பக்கம் ப்ராஃபட்டிக்காக இருக்குது, இன்னொரு பக்கம் ஸ்பிரிச்சுவலாக இருக்குது. இது அற்புதமான ஒரு உவமை. இது ரொம்ப அருமையான ஒரு ரகசியங்கள் அடங்கியிருக்கிற ஒரு உவமை. அத்தனை கலந்த ஒரு உவமை இது. அப்போ இந்த ஆபிரகாமின் சந்ததியை வந்து ஆண்டவர் வந்து முறைப்படி அழைச்சார். ஆபிரகாமை முறைப்படி அழைச்சார். அவனுடைய சந்ததி முறைப்படி ராஜா வீட்டு கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டது. அதாவது கர்த்தருடைய நாள். அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கு மணவாட்டியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். புரியுதுங்களா? அப்போது இந்த கூட்டம் அதுதான் ஆபிரகாமின் சந்ததி. இவங்கள கர்த்தர் வந்து அழைச்சார். அழைக்கும்போது ஃபஸ்ட் என்ன செஞ்சானா, இந்த ராஜா தன்னுடைய ஊழியக்காரர்களை ஃபஸ்ட் அனுப்புகிறார். ஃபஸ்ட்டு அனுப்பும்போது அந்த ஊழியக்காரர்கள் போய் அழைக்கும்போது அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல. சரி முடிஞ்சா வரோம் அப்படின்ற மாதிரி தட்டி கழித்து விட்டுட்டாங்க. அப்போ ராஜா பாருங்க, ஒரு ராஜாவாக இருந்தும் அவனுடைய அழைப்பு ஒருத்தனுக்கு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு ராஜா வீட்டு கல்யாணத்திற்கு அழைப்பு கிடைக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க. சாதாரண ஒருத்தர் வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம அழைக்கப்படுவோம். ராஜா தன்னுடைய வீட்டு கல்யாணத்துக்கு ஒருத்தர் அழைக்கிறான்னா, இவனை மாறி ஒரு கிஃப்டட், இவனை மாதிரி ஒரு பாக்கியம் பெற்றவன் யாருமே இருக்க முடியாது. இவங்கள மாதிரி பாக்கியம் பெற்றவன் யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட பாக்கியத்துக்குரியவர்கள் தான் ஆபிரகாமின் சந்ததியாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள். ராஜா வீட்டு கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை, ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவன் சந்ததியை தனக்கென்று அவர் பிரித்தெடுத்து அவர்களை ஒரு மணவாட்டியாக, தன் குமாரனாக இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கு மணவாட்டியாக கர்த்தர் அவரை, அந்த சந்ததியை அழைக்கிறார்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது. எவ்வளோ பெரிய பாக்கியம். அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிது. ஆனால் அவங்களுடைய காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா,
தட்டி கழிச்சிடுறாங்க. இது இந்த ஓமை சும்மா ஒரு கதை மாதிரி அவர் சொன்னாலும் ஒரு நீண்டகால சரித்திரத்தை இது விளக்குகிறது. இது ஆபிரகாமின் சந்ததி. என்னைக்காவது நீங்க யோசிச்சு பாருங்க, இவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த மாதிரி ஒரு பாக்கியமான அனுபவம் வேறு யாருக்கு கொடுத்தாரு? ஆனால் இவங்கள மாதிரி முரட்டாட்டம் உள்ளவர்களும் அவிசுவாசம் நிறைந்தவர்களும் முறுமுறுக்கிறவர்களும் ஆண்டவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் சீக்கிரத்தில் மறந்து போகிறவர்களும் யாருமே இருக்க மாட்டாங்க. உண்மையிலேயே இவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை நடத்தின விதம் எவ்வளவு அற்புதமானது. ஆபிரகாமை கர்த்தர் அழைச்சி சொல்லிட்டாரு, தேசத்து நீளமும் மகளும் எம்மட்டும் உண்டோ அம்மட்டும் நடந்து திரி உனக்கு கொடுத்துட்டேன்ட்டார். எவ்வளவு பெரிய காரியம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் அவனுடைய சந்ததியை குறித்து கர்த்தர் பேசுறாரு. 400 வருஷம் அடிமையா இருப்பாங்க. பின்பு எமோரியரின் அக்கிரமம் நிறைவேறும் பொழுது அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரிப்பார்கள். யோசுவாவின் நாட்கள் நடக்க போகிறது எல்லாம் அப்படியே சொன்னார். எல்லாத்தையும் சொன்னார். எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆனால் இந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இவர்கள் ஒரு வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். எகிப்தில் இருக்கும் பொழுதும் இவர்கள் வந்து எத்தனை கேள்வி கேட்பாங்க. கர்த்தர் எத்தனை அற்புதங்களை செய்து மோசே அந்த மனுஷன் படாத பாடுபட்டு அந்த ஜனங்களை கொண்டு வரான். 10 வாதைகள் நடக்குது எகிப்திலே. எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை காட்டுறாரு. 10 வாதைகள் நடக்குது. அந்த 10 வாதையிலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பாதுகாப்பும் எகிப்திற்கு ஏற்பட்ட பேரழிவும் நமக்கு பார்த்துட்டே இருக்கிறோம். இத்தனை கண்டவர்கள் செங்கடலுக்கு முன்னால் வந்தோன்னா முறுமுறுக்கிறாங்க. நாங்கள் வனாந்திரத்தில் சாகுபடியாக எங்களை அழைத்து கொண்டு வந்தீர்னு முழுமுறுக்கிறாங்க. அப்போ என்ன காரியம்? ஆண்டவர் மோசேட்ட சொல்கிறாரு, உன் கோலை நீட்டி செங்கடலை பிளன்றாரு. பிளந்துட்டான். கண்ணு முன்னால் அப்படி சமுத்திரம் பிளந்துட்டு போகுது. இதெல்லாம் சாதாரண விஷயமா? யோசிச்சு பாருங்க. கண்ணு முன்னால் பார்க்குறான். எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம். இதெல்லாம் நம்ம நினச்சி கூட கற்பனை பண்ண முடியாத அற்புதம். கண்ணு முன்னால் கடல் செங்கடலுடைய பிளக்குது. அதில் கடந்து போகிறாங்க. அதே செங்கடலிலே எகிப்தின் ராஜா அவனுடைய சேனைகள் சமாதி ஆயிடுச்சு. எவ்வளோ பெரிய காரியம். அதன் பிறகு வனாந்திரத்தில் வராங்க. அங்கே விளைச்சல் இல்லை. தினமும் வானத்திலிருந்து மண்ணா கொட்டுது. சாப்பாடு அவங்களுக்கு வானத்திலிருந்து லைவாக வருது. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி யாருக்கு கிடைக்கும்? வானத்திலிருந்து நேராக சாப்பாடு நேரம் வந்து இறங்குது. டெய்லி 40 வருஷம். கண்மலையை தட்டினா தண்ணி வருது. வானத்திலிருந்து மண்ணா கொட்டுது. 40 வருஷம் அவங்க நடந்த காலத்திலே அவங்க எத்தனை முறை புறுபுறுத்து கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறத நிறுத்தினாரா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு தூரம் அவர் கலகம் பண்ணி எத்தனை விதத்தில் கர்த்தருக்கு விரோதமாய் அவரை வேதனைப்படுத்தினாலும் சாப்பாடு கொடுக்கறது ஒரு நாளைக்கு நிறுத்தினாரா? ஒரு நாள் கூட நிறுத்தலையே. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு கிழியலை, மாறாக அது வளர்ந்தது. ஆள் வளர வளர ட்ரெஸ்ஸு வளர்ந்தது. போட்டிருந்த செருப்பு கிழிச்சதா? கிழியலை. அவங்களுடைய கால்கள் வளர வளர, சின்ன பிள்ளையா இருக்கும்போது போட்ட சின்ன செருப்பு கால் வளர வளர செருப்பும் வளர்ந்துச்சு, ட்ரெஸ்ஸும் வளர்ந்துச்சு, செருப்பும் வளர்ந்துச்சு. ட்ரெஸ்ஸும் கிழியல, செருப்பும் கிழியல. 40 வருஷம் உங்களுக்கு ஒரு குறைவில்லை. இன்னும் சொல்ல போனால் இஸ்ரவேல் சந்ததியிலே, இஸ்ரவேலின் பாளையத்திலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்றார். வியாதி கூட வராமல் கர்த்தர் பாதுகாத்தார். வெயில் மழை பனி எல்லாம் அந்த சீசனில் ஒப்பந்தம் தானே போனாங்க. ஒரு சளி பிடிக்கலை, ஒரு வியாதி வரல. பாவம் செய்யும் பொழுது பாதிக்கப்பட்டாங்க. மற்றபடி அவர்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரல, ஒரு பலவீனம் வரல. இஸ்ரவேலுடைய பாளையத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லைன்னு பைபிள் இருக்கு. அந்த மாதிரி கர்த்தர் அவங்களை ஆரோக்கியமாக நடத்துகிறார். இதுக்கெல்லாம் அவங்க பார்த்துறாரா? கிடையவே கிடையாது. யாத்திராக 32ஆம் அதிகாரத்தில் பாருங்க, வெளியில் வந்த உடனே சீக்கிரத்தில் விக்கிரக ஆராதனைக்குள்ளே இறங்கிட்டாங்க. பொண்ணு கண்குட்டி பண்ணிட்டாங்க. 33ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், சீக்கிரம் என்னுடைய வழிகளில் இவங்க நடக்க மாட்டாங்க, நான் இவங்களோடு வரமாட்டேன், ஒரு தூதனை அனுப்புகிறேன்னாரு.
எவ்வளவு அழைப்புகள் ஆண்டவங்களுக்கு அவனுக்கு கொடுத்துட்டே இருந்தார். எல்லாம் அசட்டை பண்ணாங்க. கடைசியில் அதெல்லாம் இவங்க அசட்டை பண்ணி இப்படி போகும்போது முன்னிலும் இருந்ததை விட இன்னும் பெரிய பெரிய ஊழியக்காரர்களை அனுப்பினாராம் ராஜா. இன்னும் பெரிய ஊழியக்காரர்களை அனுப்பி அழைச்சாராம். அப்படி வந்தவங்க தான் சாமுவேல், எலியா, எலிசா, எரேமியா, எசேக்கியேல், பெரிய பெரிய ஊழியக்காரங்களை வந்தாங்க. இப்படி வந்தவங்களையும் படாத பாடுபடுத்தினாங்க. யாராவது ஒரு ஊழியக்காரன், கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரன் இஸ்ரவேல் தேசத்தில் ஊழியம் செய்யும்படி கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரனாகி இது நிம்மதியாக ஊழியம் செஞ்சுருப்பானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாமியருடைய வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. நிம்மதியாக ஊழியம் பண்ணாரா? வாழ்க்கை முழுதவருக்கு போராட்டம் அந்த ஜனங்களோட. எலியா வாழ்க்கையில் பெரும்பகுதி ஒளிஞ்சே வாழ்ந்தார். கெபியில் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு, ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. எலிசாவுடைய வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு ஊழியக்காரர், ஒரு பெரிய பெரிய ஊழியக்காரெல்லாம் அனுப்பினார், ஒருத்தரையும் அவன் நிம்மதியாக விடலை. பலரை கொலை செய்தார்கள். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே கொலை செய்யப்பட்ட பரகியாவின் குமாரன் சகரியா வரைக்கும் எல்லாருடைய இரத்தமும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறதுனர். ஆபேலின் இரத்தம் முதற்கொண்டு தேவாலயத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவிலே கொலை செய்யப்பட்ட, எங்க பலிபீடத்தின் இடத்துல ஒரு ஊழியக்காரன் கொலை பண்ணப்பட்டிருக்கான். பரகியாவின் குமாரனாகிய சகரியா, அவனை தேவாலயத்தில் வச்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க. வெளியில் கூட இல்லை, தேவாலயத்திலே கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசுவே சொன்னார், அதை எல்லாருடைய ரத்தமும் உங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிறதுனார். பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் அனுப்புனாங்க. அதை தான் இங்கே சொல்கிறார் ஆண்டவர். சாதாரண நீங்கள் படிக்கும்போது, ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது உங்களுக்கு அது புரிஞ்சிருக்காது. இப்போ அதை படிக்கும்போது பாருங்கள், அதெல்லாம் எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள். அழைக்கப்பட்டவர்களோ, 4 வாசிக்கிறேன், 22 வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுக்களும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். வேறு பெரிய ஊழியக்காரர்கள் அனுப்பியிருக்கான். அழைக்கப்பட்டவர்களும் அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். இதை தான் ஆண்டவர் சொல்றார், கொலை செஞ்சாங்க. அப்போ இப்படி கொலை செய்து பட்டாங்க. ஆண்டவர் பொறுத்து பார்த்தார். எவ்வளவு காலம் இந்த ஜனங்களோடு நான் பொறுமையாக இருப்பேன், எவ்வளவு காலம் இந்த ஜனங்களுக்கு நான் பொறுத்துட்டு சகிச்சுட்டே இருப்பேன். கடைசியில் தன் பட்டயத்தை ஆண்டவர் உருவிட்டார். அவ்வளவு காலம் பொறுத்து இந்த ஜனங்களோடு போராடினவர், என் ஆவி என்றைக்கு மனுஷனோடு போராடுவது இல்லை என்கிற ஆண்டவர் இந்த இடத்திலே தன் பட்டயத்தை, நியாய தீர்ப்பின் பட்டயத்தை உருவினார். நடந்தது என்ன? ராஜா அதை கேட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்போது இந்த இடத்துல பார்க்கும்போது இதுதான் எருசலேமுக்கு ஏற்பட்ட அழிவு. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக்கொள்ள வண்ணமாக நான் உன்னை சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அவர் எருசலேமுக்கு சமீபமாய் வந்த பொழுது நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். 19வது அதிகாரம் 41வது வசனத்தில் வாசிக்கிற பாருங்க. லூக்கா 19:41 இருந்து, அவர் சமீபமாய் வந்த பொழுது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு, நல்ல கவனிங்க, உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும்
தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் அப்படின்னார். உன் பிள்ளைகள் தரையாக்கி போடப்படுவாங்க. அதுதான் பட்டணத்தை சுட்டெரித்து ராஜா தன் சேனையை அனுப்பி அந்த பட்டணத்தை எல்லாம் சுட்டெரித்து அந்த ஜனங்களை எல்லாம் அழித்து போட்டான்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? அதுதான் இது. அப்போது பேரழிவு அவங்களுக்கு கர்த்தர் முற்றிலுமாய் பொறுத்து 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 பார்த்தவர். கடைசியிலே கிபி 1 நூற்றாண்டிலே அவர்களுக்கு பேரழிவு. எருசலேம் முற்றிலும் அழிக்கப்பட்டது, பட்டணம் அழிக்கப்பட்டது, பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டது. எப்படி சொன்னாரோ அப்படியே அதில் என்ன எழுதியிருக்குதோ அது அப்படியே நடந்துச்சு. அதை அனுப்பி கொலைபாதகரை அனுப்பி பட்டணத்தை சுட்டரித்தான்னு போட்டிருக்கு. அதுதான் நடந்துச்சு. 1 நூற்றாண்டிலே கிபி 70 பார்க்கும் பொழுது எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்டது. எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. எருசலேம் தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டது. சுட்டரித்தான் அந்த வார்த்தையின்படி நடந்துச்சு. கம்ப்ளீட்டாக பட்டணம் எரிஞ்சு அதில் எல்லாரும் அழிந்து இஸ்ரவேல் என்ற ஒரு தேசமே இல்லாமல் போனது. 1948 வரைக்கும் இஸ்ரவேல் என்ற ஒரு தேசமே இல்லாதபடிக்கு அந்த 1 நூற்றாண்டிலே அழிந்தது. 20ஆம் நூற்றாண்டு வரையிலும் அது தேசமே இல்லாமல் போச்சு. முற்றிலும் அழிக்கப்பட்டாங்க. தேசமே இல்லாதபடிக்கு அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். காரணம் என்ன? ராஜாவுடைய கோபத்துக்கு ஆளானார்கள். ராஜா தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கல்யாணத்திற்கென்று இவங்களை அழைக்கிறாரு. ஆனால் அவர்கள் அபாத்திரமாய் போனது மட்டுமல்ல, அழைப்பை புறக்கணித்தது மட்டுமல்ல, அழைக்க வந்த ஊழியக்காரர்களையும் அடித்து கொன்று அவர்களை கொலை செய்து போட்டாங்க. எத்தனை ஊழியக்காரருடைய இரத்தப்பழி இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் மேல் இருந்தது. எல்லாத்துக்குமே அது உச்சக்கட்டமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தப்பழி இவங்க மேலே இருந்துச்சு. அவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளின் மேலே வரட்டும்னு கேட்டு வாங்கிட்டாங்க. அந்த இரத்தப்பழி அவங்கள சும்மா விடலை. அவங்க எல்லாரையும் ஊழியக்காரர்கள் எத்தனை ஊழியக்காரர்களை கொலை செஞ்சாங்க. அதனுடைய காரியம் எல்லாம் அவங்க தலையிலே வந்து விழுந்தது. இதெல்லாம் நடந்த பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு லெவல் முடிஞ்சு போச்சு. அழைக்கப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி இஸ்ரவேல் ஜனங்கள் அபாத்திரமாக போனாங்க. ராஜாவின் கோபத்துக்கு ஆளாயிட்டாங்க, அழிவை சந்தித்தாங்க, தேசமே இல்லாமல் போச்சு. 1 நூற்றாண்டில் இதெல்லாம் அப்படியே நடந்துருச்சு. தேசமே இல்லாமல் போய்விட்டது. 20ஆம் நூற்றாண்டில் தான் மறுபடியும் அது 1948, அதாவது 2வது உலக மகா யுத்தத்திற்கு பிறகு தான் அது வந்தது. சரி, இப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரமாக போன உடனே, அந்த 1 நூற்றாண்டிலேயே அபாத்திரமாக போன அப்போவே இந்த பட்டணங்கள்லாம் சுட்டரிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, ராஜா சொல்லிட்டாரு, தெருவில் போங்க, கண்ணில் கிடைக்கிறவனெல்லாம் பிடிச்சிட்டு வாங்கினார். நல்லவன் கெட்டவன் அகப்பட்டவன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்கினார். இதுதான் புறஜாதி ஜனங்கள். இந்த ரோட்டில் சும்மா நின்றுட்டு இருந்தவங்க, இதுதான் நமக்கு எதுவும் தெரியாது. நமக்கு அழைப்பும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆண்டவரையும் தெரியாது, அழைப்பும் தெரியாது. ரோட்டில் சுற்றிட்டு இருந்தவங்க நம்ம தான் இது. அப்போ இவங்க சும்மா ரோட்டில் அலைஞ்சிட்டு தெரிஞ்சவங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்லோர் பொல்லோர் யாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டார். வழி சந்துகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள்னார். அப்போ போனாங்க. 10வது வருஷத்தில் அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் ரோடெல்லாம் போகிறாங்க. தாங்கள் கண்ட நல்லோர் பொல்லோர் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைஞ்சது. இது புறஜாதியான் இப்போ ரோட்டில் நல்லவன் கெட்டவன் சுற்றிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவன் எப்படி நல்லவன் இருக்க முடியும்? இவனுக்கு வேதமும் தெரியாது, கர்த்தனும் தெரியாது, எதுவும் தெரியாது. அதுதான் நம்ம புறஜாதிகள். பெரும்பாலும் கெட்டவர்களாக இருந்தோம். நமக்கு வேதமும் தெரியல, எதுவும் கிடையாது. அப்போ அப்படி நம்ம கெட்டவர்களாய், துன்மார்க்கர்களாய், தேவனை அறியாதவர்களாய், தன் மனதிலே கர்த்தருக்கு சத்துருக்களாய், காணியாட்சிக்கு புறமானவர்களாய் நம்ம எல்லாரும் இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை திடீர்னு ஒரு அழைப்பு வந்துச்சு. சும்மா ரோட்டில் சுற்றிட்டு இருந்தால் நமக்கெல்லாம் அழைப்பு வந்துச்சு. அதை நினச்சி பார்க்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. சும்மா சுற்றிட்டு இருந்தால் நமக்கெல்லாம் அழைப்பு வந்துடுச்சு. அதுவும் ராஜா வீட்டு கல்யாணத்திற்கு. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய ஒரு அழைப்பு. அந்த அழைப்பு எதிர்பாராமல் நமக்கு கிடச்சிருச்சு.
கிடைச்ச உடனே எல்லாரையும் கொண்டு விருந்து சாலையில் நிறைச்சிட்டாங்க. இப்போது அவன் அழைக்கப்பட்டவன், விவரம் தெரிஞ்சவன், ராஜாவை பற்றி அவனுக்கு தெரியும், அவனே மிஸ் பண்ணிட்டான். ஆனால் நமக்கு ராஜாவை பற்றி ஒன்றும் தெரியாது, இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒன்றும் தெரியாது, அவருடைய ராஜாவை பற்றி தெரியாது, எது ராஜரிகமும் தெரியாது, நியாயப்பிரமாணம் தெரியாது, எதுவும் தெரியாது, கட்டளைகள் தெரியாது, எதுவுமே நமக்கு தெரியாது. அழைக்கப்பட்டோம், உள்ளே வந்து பூந்துட்டோம், அவ்வளோதான். எல்லாம் கும்பலாக வந்து சேர்ந்தாச்சு. ஆனால் உள்ளே வரும்போது ராஜா ஒரு ரெகுலேஷன் வைக்கிறார். நீ வெளியில் இருக்கும்போது நீ எப்படியோ ட்ரெஸ் பண்ணிக்கோ. ரோட்டில் நிற்கும் போது, சந்தில் அங்கங்கே நிற்கும் போது நீ என்ன வேணால் ட்ரெஸ் பண்ணிக்கோ, எப்படி வேணால் இருந்துக்கோ. நீ எவ்வளவு நல்லவனாக இருந்துக்கோ, எவ்வளவு கெட்டவனாக இருந்துக்கோ, அதை பற்றி மேட்டரே கிடையாது. நீ வெளியில் இருக்கும்போது உன்னை பற்றி எனக்கு மேட்டர் கிடையாது. இப்போ நான் உன்னை, தகுதி இல்லாத உன்னை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த அழைப்பு பெற்றவங்க பாருங்கள், தகுதி உள்ளவர்கள். ராஜா பிளான் பண்ணி அழைச்சது யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் பிளான் பண்ணி அழைச்சது. இவங்களை கூப்பிடணும்னு பிளான் பண்ணி அழைச்சது. இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணவே இல்லை. இவங்களை கூப்பிடணும் கிடையாது, போகிற வரவனெல்லாம் பிடிச்சிட்டு வாங்கன்ட்டாங்க. அப்படி தான் நம்ம வந்துருக்கிறோம், புரியுதுங்களா? அவங்க வந்து தகுதியோட, எந்த தகுதி? ஆபிரகாமுடைய தகுதி. ஆபிரகாம் தகுதி உள்ளவன், அந்த சந்ததி. ஆபிரகாமின் சந்ததின்ற ஒரு பெயருக்காக ஆண்டவர் தகுதி வச்சு அழைச்சார். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் கூட பாருங்கள், இயேசு கிறிஸ்து அங்கங்கே இந்த ஆபிரகாமின் சந்ததின்ற இடத்துல அங்கங்கே ஒரு பாயிண்ட் போடுவார். நான் ரொம்ப ஒரு வசனத்தை சும்மா காட்டுறேன் பாருங்கள், நிறைய இருக்குது, உங்களுக்கு சும்மா ஒரு காட்டுறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம், 13ஆம் அதிகாரத்தில் இங்கே 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவி கொண்டதான ஒரு ஸ்திரீ, அவள் சுகமடைஞ்ச உடனே இங்கே ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 16வது வசனம், 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையாங்கிறார் பாருங்க. அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அவளுக்குன்னு ஒரு தனி மரியாதை வருது பாருங்க. இந்த பெண் சாதாரண பெண் தான், ஆபிரகாமின் குமார்த்தி. எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி பிசாசு பிடியில் விட்டுட்டு போக முடியும்னு கேட்கிறார் இயேசு கிறிஸ்து. வேற யார் இருந்தால் கூட பரவாயில்ல, இவன் ஆபிரகாமின் சந்ததி. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை ஓய்வு நாள் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? ஆபிரகாமின் குமாரத்தியை நம்ம எப்படி பிசாசு பிடியில் பார்த்துட்டு அப்படி விட்டுட்டு போறதுன்றாரு. இந்த பெண்ணுக்கு இவ்வளோ மரியாதை எங்கிருந்து வந்துச்சு? இயேசு கிறிஸ்து இவளுக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. ஆபிரகாமுடைய தகுதி, இவளுக்கு அந்த மரியாதை கிடைச்சது. ஆபிரகாமின் வம்சத்தில் வந்தான்ற ஒரு காரணத்தினாலே ஆபிரகாமுக்கு தேவ சமூகத்தில் இருந்த மரியாதை இந்த பெண்ணுக்கும் அப்படி வருது. அப்போது செலக்டட் அவங்களுக்கு வந்து மரியாதையோடு அழைக்கப்பட்டவங்க. ஆனால் நமக்கு, நம்ம சந்ததி யாருன்னு யாருக்கும் தெரியாது, நம்முடைய முன்னோர்கள் யாருன்னு யாருக்கும் தெரியாது. இப்படி நம்ம அலைஞ்சிட்டு எங்கெங்கேயோ இருந்து உள்ளே கொண்டு வரப்பட்டோம். இப்படி இருக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டியே கிடையாது, புரியுதுங்களா? நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிமுகம், நமக்கு ஒரு அடையாளமே கிடையாது. ஆனால் உள்ளே வரும்போது ராஜா சொல்கிறார், நீ வெளியில் நீ எந்த அடையாளம் இல்லாத ஆள், நீ தெருவில் இருந்த சுற்றிட்டு இருந்த, உனக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது, எந்த ஞானமும் கிடையாது, வேத அறிவும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் உள்ளே வந்த பிறகு நீ ராஜா வீட்டு விருந்துக்கு அழைக்கப்பட்டவன், ராஜா வீட்டு விருந்தாளியாகவே நீ இருக்கணும். வெளியில் நீ எப்படி வேணா இருந்துக்கோ, உள்ளே வந்த பிறகு நீ ராஜாவுடைய விருந்தாளியாகவே இருக்கணும். அப்போது நல்லா கவனிக்கணும், நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வெளியில் இருக்கும்போது எப்படியோ இருந்துட்டு போ. ஆனால் உள்ளே நீ வந்துட்ட, சபைக்குள்ளே வந்துட்ட, உள்ளே வந்தோடனே ராஜா விருந்தாளியாகவே இருக்கணும். அப்போ உள்ளே வரும்போது வெளியில் போட்டிருந்த அந்த மோசமான அந்த இஷ்டம் போட ட்ரெஸ் எல்லாம் உள்ளே வரக்கூடாது. வெளியில் இருக்கும்போது நீ எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணியிருப்ப, எப்படி வேணா இருப்ப, எப்படி வேணா நீ இருப்ப, ஒரு ஒழுங்கீனமாக எப்படி வேணா இருந்திருப்ப. ஆனால் உள்ளே வந்த பிறகு உனக்குன்னு ஒரு ஒழுங்குமுறை இருக்கணும். அந்த ஒழுங்குமுறை என்பது என்ன? ராஜா அதை இலவசமாய் அதுக்குன்னு ட்ரெஸ் முதற்கொண்டு கொடுக்குறார். அப்போ நல்லா கவனிக்கணும், இலவசமாக ட்ரெஸ் கொடுக்குறார். ஏன்னா ராஜாவுடைய விருந்தாளி. அது என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம்
61வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரிப்பித்தார். இதுதான் ராஜா கொடுக்கிற ட்ரெஸ். ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை. ரட்சிப்பை வஸ்திரமாக, நீதியை சால்வையாக ஆண்டவர் இந்த யூனிஃபார்மை கொடுக்கிறார். இது எப்படி இருக்குதா, மணவாளன் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறது மாதிரியும் மணவாட்டி தன்னை ஆபரணங்களினால் அலங்கரித்து கொள்ளுகிறது போலவும் இது இருக்குதான். அப்போது ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் அப்படின்னா அந்த இடத்துல எத்தனையோ பேர் எப்படியோ ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் காஸ்ட்லியான ட்ரெஸ் யார் போட்டிருப்பாங்கன்னா கல்யாண மாப்பிள்ளை கொண்டு தான் போட்டிருப்பாங்க. அவங்க தான் அங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப வித்தியாசமாக தெரிகிற மாதிரி ஸ்பெஷல் ட்ரெஸ் மாப்பிள்ளையும் பொண்ணு தான் போட்டிருப்பாங்க. இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படிப்பட்டதுன்னா, அந்த மாதிரி இருக்கிறதுலையே இந்த பெஸ்ட் காஸ்ட்லியான ட்ரெஸ் அந்த மணவாளன் மணவாட்டி போட்டிருக்கிறாங்களே, அந்த லெவலுக்கு இது ஒப்பானது இந்த ரட்சிப்பின் வஸ்திரங்கிறார். அப்படின்னா இந்த ரட்சிப்பின் வஸ்திரன்றது அவ்வளவு விலையேற பெற்றது. இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தெருவில் இருந்து போயிட்டு இருந்தவங்களை சுற்றிட்டு இருந்தவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே கொண்டு வரும்போது இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இலவசமாய் கர்த்தர் கொடுத்துட்டார். அதை இலவசமாக கொடுக்கும் பொழுது அவன் கண்டிப்பாக வாங்கி உடுத்தி இருக்கணும். இவன் அழைப்பை ஏற்றுக்கிட்டு உள்ளே வந்தான், ரோட்டில் நின்று இருந்திருக்கிறான், கூப்பிட்டாங்க, ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு வாப்பான்னு கூப்பிட்டாங்க, வந்துட்டான். வாசலில் ட்ரெஸ்ஸை கொடுத்துருப்பாங்க, இவன் அதை வாங்காமே உள்ளே வந்து உட்காந்துட்டான். நல்லா கவனிக்கணும். சபைக்குள் வரும்பொழுது இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு இருக்கணும். சபையினாலே ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம். ரட்சிக்கப்படாதவனுக்கு சபைக்குள் இடம் கிடையாது. புரியுதுங்களா? ரட்சிக்கப்பட்டவனுக்கு வெளியில் இடம் கிடையாது, ரட்சிக்கப்படாதவனுக்கு சபைக்குள்ள இடம் கிடையாது. வெளியில் எப்படி வேணா இருந்துக்கோ, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் சபைக்குள்ள அவன் வரும்பொழுதே ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திட்டு தான் சபைக்குள்ள வரணும். சபைக்குள்ள வந்த பிறகு ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் துன்மார்க்கனாய் ஒருவர் சபைக்குள் இருப்பானால் அவன் நிலைமை என்ன? அவன் கையுங்காலும் கட்டி தூக்கி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் இடத்துல தூக்கி எறியப்படுவான். இவன் வந்துட்டான், கல்யாண வீட்டுக்குள்ளே கூட வந்துட்டான். ஆனால் கல்யாண வீட்டுக்குள்ளே வந்தும் ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்தாத காரணத்தினாலே உள்ளே வந்த பிறகு கடைசியில் இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அக்கினி கடலில் போட்டாங்க. நல்லா கவனிக்கணும். ஒருவர் சபைக்குள் வருகிறான் என்றால் அவன் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுதான் சபைக்குள்ளே வந்து அவன் அந்த ரட்சிப்பின் அனுபவம் உள்ள அந்த நீதியின் சால்வையை தரித்து நீதிமானாய் வாழணும். உள்ளே வந்துட்டு அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் இருக்கக்கூடாது. உள்ளே வந்து அவன் நீதியின் சால்வையோடு ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவன் பிழைப்பான். இல்லைனா தூக்கி கொண்டு போய் போட்டுருவாங்க. உள்ளே வந்த பிறகும் தூக்கி வெளியே போட்டாங்க. இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிற ஓமையிலே வார்னிங் கொடுக்குறார். என்ன? நீ சபைக்குள்ளே வந்து நீ ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் சபைக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, நீ சபைக்குள்ளே வந்துட்டேன்றதுக்காக பரலோகத்தில் வந்துடுவே நினைக்காத. உன்னை ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாள் வரும். ராஜா வந்து பார்ப்பார். ராஜா வருவார். ராஜா வீட்டுக்குள்ளே வந்து பார்ப்பார். வந்து சபையில் பார்ப்பார். யாரெல்லாம் ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறானோ எல்லாம் தூக்கி கொண்டு போய் முதல்ல தூக்கி அக்னி கடலில் போட்டுருவார். அந்த ராஜா வந்து பார்க்குறான், எல்லாரையும் பார்க்குறான். ஒருத்தன் ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறத பார்த்த உடனே தூக்கி கொண்டு போய் உடனே தூக்கி போடுங்கன்றான். அதே போல் இயேசு கிறிஸ்து வரப்போறார். வந்து யாரெல்லாம் ராஜா கொடுத்த வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறார்கள், யார் அதை உடுத்தலைன்னு வந்து பார்ப்பார். ராஜா கொடுக்கிற வஸ்திரத்தை உடுத்தாமல் அந்த கூட்டத்துக்குள் உட்கார்ந்து இருந்தாலும் ராஜா கண்டு தப்ப முடியாது. கரெக்டாக அந்த ஒரு நபரை பிடிச்சி தூக்கி கொண்டு போய் போட்டுருவார். ரொம்ப கவனமாக இருக்கணும். சபைக்குள்ளே வந்துட்டேன் நான் பரலோகம் வந்துடுவேன், சான்ஸே கிடையாது. ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையை தரித்திருந்தால் மட்டும்தான் கல்யாண விருந்தில் கையை வைக்க முடியும்.
இல்லைன்னா உள்ளே வந்துட்டோம், வெளியில் போக வேண்டியது தான். இதை ஆண்டவர் எத்தனை விதத்தில் சொல்கிறார். 100க்கு அதிபதி மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5லிருந்து 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100க்கு அதிபதி அவன் ஒரு புறஜாதி மனுஷன். அந்த மனுஷன் ஆண்டவர் மேல் அளவில்லாத விசுவாசம் வைக்கிறான். நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். விசுவாசம் நல்லா இருக்குது. ஆண்டவர் திரும்பி பார்த்து சொல்வார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட பந்தி இருப்பார்கள். கல்யாண வீட்டில் பந்தி இருப்பாங்க. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் சபைக்குள்ளே வந்திருக்கலாம், ஏதோ ஒரு சபையில் நீங்கள் இருக்கிறீங்க. ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் உடுத்தி கொண்டு நீங்கள் இருந்தீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க. இல்லைன்னா ராஜா வரும்போது தூக்கி கொண்டு போய் அக்னி கடலில் போட்டுருவார். அதனாலே நான் சபைக்குள்ளே வந்துட்டேன், எப்படி வேணால் இருப்பேன், பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியாது. அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அதனால வெளியில் இருக்கும்போது எப்படியும் இருந்துட்டீங்க, உள்ளே வந்த பிறகு இப்படித்தான் ஆண்டவர் வச்சுருக்கார், இப்படி தான் உடுத்தணும், இப்படி தான் இருக்கணும்னு ஆண்டவர் வச்சுட்டார், இப்படி தான் வாழணும்னு ஆண்டவர் வச்சுட்டார். அப்படி தான் வாழ்ந்தாகணும். இல்லைன்னா ராஜாவுடைய வருகையிலே பிடிபடுவீர்கள். ரொம்ப கவனத்தோடு நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். அவர் வரும்பொழுது ராஜ வஸ்திரம் தரித்தவர்களாக, ராஜா கொடுத்த இலவசமான அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் தரித்தவர்களாக கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கணும். அதனால தான் மத்தேயு 10:22 சொன்னார், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு இருக்கணும். அவர் வரும்போது ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு சபையில் இருக்கணும். அப்போ தப்பிச்சோம். அவர் வரும்போது ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருந்தா அவ்வளவுதான். அதனாலே இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம், ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொள்ளுங்கள். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர் இந்த நாளிலும் கூட அப்பா, எங்கள் வாழ்க்கையிலே இந்த ஒரு உன்னதமான ஒரு ரகசியத்தை, இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த இந்த உவமையின் மூலமாக, எப்படி ஆபிரகாம் முதற்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து புறஜாதிகள் ஆகிய நாங்கள் வரைக்கும் எப்படி உம்முடைய திட்டங்கள் செயல்படுகிறது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை கடைசி வரைக்கும் காத்து கொள்ளுகிறவர்களே பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைய முடியும். இல்லாவிட்டால் கையும் காலும் கட்டப்பட்டு அக்கினி கடலிலே போடப்படுவார்கள் என்று நீங்கள் எச்சரிக்கிறீங்க அப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் வரும்பொழுது உன் வஸ்திரம் தூய்மையாய் காக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. எங்கள் ஆண்டவராகிய உம்முடைய வருகைக்காக நாங்கள் எப்பொழுதும் எங்கள் ரட்சிப்பை ஜாக்கிரதையோடு காத்து கொண்டு உம்முடைய வருகைக்கு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் சால்வையும் எங்களை எப்பொழுதும் மூடிக்கொண்டிருப்பதாக ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.